கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலையும் கூட உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்று தினத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். நம்முடைய நடைகளிலே பரிசுத்தம், தாழ்மையான நடை, ஜெப நடை என்று சொல்லி நேற்று தினத்திலே நாம் கேட்டோம். நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. எந்த காரியத்துக்கும் எந்த சிந்தைகளுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்ற உணர்வோடு ஆண்டுடைய சமூகத்துல காணப்படலாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனே பொங்குனர், நாதனே துங்கமை வேதனே பொங்குனர், காதலுடன் தூதர் தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசத்தைலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசத்தைலத்தை, ஆசையுடன் மறி பூசி பணிந்தற் போல் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றையும் ஆக்கினையாவையும், போக்கிட மற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தலங்களை தாழ்த்துகிறோம். தூய ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருடைய இருதயத்திலையும் ஆவியானவர் ஆண்டவரே ஒரு ஆழமான கிரியைகளை செய்யும்படி நான் ஜெபம் பண்றேன்ப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதாகம பகுதி இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசணும்னு சொல்லி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசணும்னு விரும்புறேன். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மற்ற எல்லாமே நம்மை விட்டு எடுபடக்கூடியது. நாம் காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்பதை 1 கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் எழுதுகிறார்.
காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல பவுல் அதை குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காண்கிறவைகள் எல்லாம் நம்மை விட்டு எடுபடும், காணாதவைகள் நம்மை விட்டு எடுபடாது. எது காணாதவைகள் என்றால் தேவன் காணப்படாதவர். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:17 நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல 15-16 பவுல் சொல்கிறார், தேவன் காணப்படாதவர். அல்லேலூயா. மனுஷருடைய கண்களில் மனுஷரில் காணப்படாதவர். அல்லேலூயா. நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. ஆகவே காண்கிறவைகள் மேல இருக்கிற உங்களுடைய கவனத்தை எடுத்து காணப்படாதவைகள் மேல் உங்கள் கவனத்தை வையுங்கள். காரணம், காண்கிறவைகள் எடுக்கப்பட்டு விடும், காணாதவைகளோ எடுபடாது. ஆகவேதான் மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அது எடுபடாத நல்ல பங்கு எது அப்படின்னா 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. மார்த்தாளுக்கு பற்பல வேலைகள். இந்த பற்பல வேலைகள் அவளுக்கு அதிகமான வருத்தத்தை கொடுத்துடுச்சு. அல்லேலூயா. வேலை வருத்தத்தை கொடுக்காது, பற்பல வேலைகள் ஒரு மனுஷனுக்கு வருத்தத்தை கொடுக்கும். சரியா? வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும், பெரிய ஆள் ஆகணும் சொல்லியிருந்தேன். அந்த எண்ணத்தோடு எல்லா வேலைகளும் நம்ம இழுத்து போட்டு செய்யும் பொழுது கடைசியில எதுவும் மிஞ்சோம்னா வருத்தம் தான் மிஞ்சோம். வேலை உங்களுக்கு வருத்தத்தை தராது, பற்பல வேலைகள் வருத்தத்தை கொடுக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், எடுபடுகிறவைகள் மேல உன்னுடைய கவனத்தை வைக்காத. எடுபடாத ஒரு நல்ல பங்கு உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதப்படி. ஆகவேதான் வசனத்துல வாசிக்கிறோம், 38ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? பிரவேசித்தார். போதும் சிஸ்டர். அவர் மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ, மரியாள் என்ற ஒரு சகோதரி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியா பட்டணத்துல வசிக்கிற இந்த மார்த்தாள், மரியாள், அவனுடைய சகோதரனாகிய லாசருடைய வீட்டுல இயேசு கிறிஸ்து தங்கும்படி போனார் என்று நாம பார்க்கிறோம். அங்கே அவரை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்ற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த பெத்தானியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்கே போனார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பெத்தானியாவில மார்த்தாள் மரியாள் வீட்டில ஆண்டவர் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு இடத்துல ஆண்டவர் பிரவேசிக்கிறார். சரிங்களா? அந்த இடத்தை பார்த்தோம்னா இங்கு ஏன் வந்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆண்டவர் தங்கும்படி விரும்புகிற கர்த்தர் அவர். நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி விரும்புகிற ஆண்டவர் அவர். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே உலாவி வந்த கர்த்தர் நம்மோடு கூட அவர் வசிக்கும்படி விரும்புகிறார். இந்த பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தாள் மரியாள் வீட்டுல தங்குகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எங்கே போய் வாசம் பண்ணினார்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம். அவர்களை விட்டு நகரத்தை விட்டு புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத் தங்கினார். அல்லேலூயா.
அடுத்த வசனம் வாசிங்க. காலையிலே அவர் ஆ. நகரத்துக்கு திரும்பி வருகையில் ஆ. அவருக்கு பசி பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே கவனிக்கலாம், ஆண்டவராகிய கர்த்தர் நகரத்தில் பிரவேசிக்கிறார். அதாவது எருசலேம் நகரத்துல ஆண்டவர் பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசியை ஆற்றிக்கொள்வதற்காக அவர் அத்தி மரத்தண்டை வருகிறார். இந்த அத்தி மரத்துல இலைகள் உண்டு, கனிகளும் இருக்கும் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவர் அந்த அத்தி மரத்தின் இடத்துல நெருங்கினார். ஆனா அந்த அத்தி மரத்துல அதுல இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், அதுல இலைகள் உண்டு ஆனால் கனிகள் இல்லை. அதுல இலைகள் உண்டு ஆனால் அதுல கனிகள் இல்லை. இந்த அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த மக்களுடைய ஆவிக்குரிய நிலையை நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய புறம்பான நிலை, அவர்களுடைய உள்ளான நிலையை நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய புறம்பான நிலையை அதுதான் பசுமையான இலைகள் அதை காண்பிக்கிறது. பசுமையான இலைகள் என்பது அவர்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை. அந்த வெளிப்பிரகாரமான வாழ்க்கை பசுமையா இருக்கிறதை கண்டு அவர் உள்ளே பிரவேசித்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது இந்த அத்திமரம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய புறம்பான வாழ்க்கையை பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல, அவனுடைய உள்ளான வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொன்னார். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 6-7ஆம் வசனத்துல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் வெளிப்பிரகாரத்தை பார்க்கிறான். அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வெளிப்பிரகாரம் பசுமையா இருக்கு. அவர்களுடைய புறம்பான வாழ்க்கை பசுமை நிறைந்ததா இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா அதுல ஒரு வெறுமையை கர்த்தர் காண்கிறார். அப்படின்னா தேசத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்னா கனியை எதிர்பார்த்தார். ஆமென். இப்ப தேவ ஜனங்களாகிய நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை முதலாவது சபை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது கனிகள். கனினா குணாதிசயங்கள். கனினா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. குணமாற்றங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய புறம்பான மாற்றத்தை பார்த்து மயங்குகிறவர் அல்ல. அவர் நம்முடைய உள்ளான மாற்றத்தை விரும்புகிற ஆண்டவர். அவர் இப்போ ஆண்டவரும் உன் பக்கத்துல வந்து நின்று உங்க உள்ளான வாழ்க்கையை கொஞ்சம் சோதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். 7 சபைக்குள்ளே கர்த்தர் உலாவி வருகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 7 சபையில உலாவுறார். 7 சபையில 5 சபை மனம் திரும்பாத சபை. அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பாத சபைக்குள்ள கூட கர்த்தர் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார். கனியற்ற அந்த அத்தி மரத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்கிறார். காரணம், அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசியை ஆற்ற அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன் பக்கத்துல ஒரு பசியோடு தான் வந்து நிற்கிறார். அது என்ன பசி என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அது உன்னுடைய புறம்பான மாற்றத்தை அவர் அல்ல, உன்னுடைய உள்ளான மாற்றத்துல குணம் மாற்றம் அடைந்திருக்கிறதா? சுபாவத்துல நீ மாறி இருக்கிறியா? இடம் மாறுகிறோம், மதம் மாறுகிறோம், பெயரை மாற்றுகிறோம்,
தோற்றத்தை மாற்றிக் கொள்ளுகிறோம். ஆனா குணம் இன்னும் மாறலையே. வருஷம் மாறுது, 2023 முடிஞ்சு 2024 வந்துட்டோம். ஆமேன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம். ஆனா சுபாவம் மாறிச்சா என்று பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறித்தான். ஆகவே தேசத்தில் அவர் பிரவேசிக்கிறார். தேசம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. காரணம், அதுல கனிய ஒன்றும் இல்லை. கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆவியின் கனியோ என்று சொல்றார். பாருங்க, வாசிங்க. கலாத்தியருக்கு நிருபம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனியோ. ஒரு கனியில் இருக்கிற 9 சுவை. என்னங்க? ஒரு கனியில் இருக்கிற 9 சுவை. இந்த 9 சுவையை 3ஆ பிரிச்சிடுங்க, சரிங்களா? முதல் 3 அன்பு, சந்தோஷம், சமாதானம், தேவனுக்கு. முதல் 3 தேவனுக்கு. அடுத்த 3 என்ன? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது என்னுடைய சகோதரருக்கு. முதல் 3 தேவனுக்கு கொடு. தேவனிடத்தில் அன்பாயிரு, தேவனிடத்தில் சமாதானமாயிரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப எல்லாத்தையும் விவரிக்க முடியாது, அதனுடைய அவுட்லைன் மட்டும் சொல்றேன். இரண்டாவது 3 பகுதிகள் என்னென்ன வாசிக்கிறோம்? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது யாருக்கு? எனக்கு அடுத்தவருக்கு, எனக்கு அடுத்த என் சகோதரனுக்கு, சகோதரிக்கு, என்னுடைய சக விசுவாசிகள் மத்தியில நான் நீடிய பொறுமையா இருக்கணும், தயவா இருக்கணும், நற்குணமா இருக்கணும். நாம நற்குணமா இருக்கிறது ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இல்ல, சக விசுவாசிகளும் நம்மளை பார்த்து சொல்லணும், அவர் நல்லவர். அல்லேலூயா. என் இருதயத்தை கர்த்தர் அறிவார், நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன என்று மற்றவர்களை எடுத்தெறிஞ்சு பேசுவதல்ல, மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், அவருக்கு நற்குணங்கள் உண்டு. அல்லேலூயா. கடைசி 3 என்ன? விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று. முதல் 3 தேவனுக்கு, அடுத்த 3 சக மனுஷருக்கு, கடைசி 3 எனக்கு. நமக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் அதை சொல்றார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். 5-6ஆம் வசனத்துல உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று சொல்றார். விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். சாந்தம் எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். மற்றவங்க கிட்ட சாந்த குணத்தை எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. அடுத்தது இச்சை அடக்கம். எல்லாருக்குள்ளும் இச்சை இருக்கு. இச்சை அடக்கம் தான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சுபாவங்கள். இந்த சுபாவ மாற்றங்கள் இஸ்ரவேலருக்குள்ளே உண்டாயிற்றா என்று ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்தால் மேலாட்டமான அவர்களுடைய மத சடங்காச்சாரங்கள் அவர்களை பசுமையானதாக காண்பிக்கிறது. மத சடங்குகளை கண்டு என் ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல, உன்னுடைய சுபாவ மாற்றத்தை கண்டுதான் அவர் மயங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, என் சுபாவம் இன்னும் மாறலப்பா. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு பேரு, சபை ஆராதனைகள்ல உற்சாகமா பங்கெடுக்கிறேன். ஆனா என் குணம் இன்னும் மாறலையே ஆண்டவரே, என் குணம் இன்னும் மாறல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் சுபாவத்தை மாத்துங்க. அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் பாடுறாங்க, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே, கனநேயமேவியே.
தெரியுமா அந்த பாடல் உங்களுக்கு? ரொம்ப நாளாச்சுல இதெல்லாம் பாடி கேட்டு. புது புது பாடெல்லாம் பாடி பாடி பழகிட்டோம். கொஞ்சம் என் கூட சேர்ந்து ஆண்டவரே என் சுபாவத்துல ஒரு மாற்றத்தை தாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கணநேயமேவியே, கணநேயமேவியே, தீமை செய்ய நாடு தென்று தீருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, அருள் தீர்க்கும் தஞ்சமே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கணநேயமேவியே, கணநேயமேவியே. இந்த சுபாவ மாற்றங்களுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் வரங்களை பெற்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறதுக்காக ஆவியின் அனுக்கிரகம் கொடுக்கப்படல. ஆவியினுடைய அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் சுபாவ மாற்றம். அந்த சுபாவ மாற்றத்தை தேடித்தான் ஆண்டவர் நகரத்துக்குள் பிரவேசித்தார். காரணம், அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசி ஆற்ற இன்னைக்கு உங்களாண்ட வந்திருக்கிறார். உங்க குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிறீங்களா? இரண்டாவது காரியம் பாருங்களேன். இந்த நகரத்துக்குள்ள பிரவேசித்து அடுத்து இன்னொரு காரியத்தை செய்யறாரு. அவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ஆலயத்தை பிரவேசித்து ஆலயத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் பண்றார். அந்த சுத்திகரிப்பு ஆண்டவர் செய்கிற 2 சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஊழியத்தினுடைய முதல் பகுதியிலையும் ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஊழியத்தினுடைய கடைசி பகுதியிலையும் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்தினுடைய முதல் பகுதியிலே முதல் வருஷ நாட்களில ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது அந்த ஆண்டு ஆலயத்தினுடைய நிலை வியாபார வீடாய் இருந்தது. ஊழியத்தினுடைய முடிவு நாட்கள்ல அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி வரும்பொழுது அந்த ஆலயத்தினுடைய நிலை கள்ளர் குகை ஆயிற்று. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல குறிப்பிடுகிறார். நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் அப்படின்னு. அல்லேலூயா. ஆகவே அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? 13ஆம் வசனத்துல ஒரு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, அல்லேலூயா, ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சவுக்கை, கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து அங்கே புறா விற்கிறவர்களின் காசுக்காரர்களுடைய பலகைகளை எல்லாம் ஆண்டவர் கவிழ்த்து போட்டார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட வந்திருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி உள்ள நுழைஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? நம்ம யாருன்னா உட்கார முடியுமா இங்க? சொல்லுங்கப்பா. ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் தட்டி கொடுப்பாரு. அது பழைய ஏற்பாடு காலம், நாம் இருக்கிறது புதிய ஏற்பாடு காலம், இது வாக்குத்தத்தத்தின் காலம் என்று சொல்லி நம்மளெல்லாம் ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்குல்ல. கவனி, இன்னைக்கு உன் பக்கத்துல வந்து நிற்கிறாரு, கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார். ஏன் தெரியுமா? அந்த கைகள் தான் உன்னை என்னை உண்டாக்கிற்று. ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பூமியின் மண்ணினாலே மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார்.
அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். எந்த கைகள் மனிதனை உண்டாக்கினதோ அந்த கைகள் சவுக்கை உண்டாக்குகிறது. காரணம், அவருக்கு உரிமை உண்டு. நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவர். அல்லேலூயா. அவர் உள்ளே பிரவேசிக்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஏன் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்? இது என் பிதாவின் ஜெப வீடு, இது என் பிதாவின் வீடு, இது ஜெப வீடு எனப்படும். அது அவருடைய பிதாவின் வீடு. இப்ப நம்ம சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் என்பது நம்முடையதல்ல. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கவனிக்கலாம், ஆலயம் என்பது இந்த கட்டிடத்தை பத்தி நான் பேச வரல. ஆலயம் என்பது நம்முடைய சரீரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15-16 சொல்றாரு, இது தேவனுடைய ஆலயம், இதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். மதுபானங்கள், போதை வஸ்துக்கள், சினிமா களியாட்டுகள், விபச்சார வேசித்தனங்கள், இவைகள் எல்லாம் இந்த சரீரத்துல நடக்குது. இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆகவேதான் இந்த ஆலயத்தை சீரமைப்பதற்காகத்தான் ஆண்டவருடைய கைகள் சவுக்கை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்ப அந்த ஆலயத்தில் இருக்கிற மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளல. வாசிங்கள, இதே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், அடுத்த வசனம் 23. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்டார்கள். கவனிக்கலாம், ஆண்டவர் வந்து அவருடைய பிதாவின் வீடு, அது ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டுல ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படணும். ஆனா அது ஒரு வியாபார வீடாகவும் கள்ளர் குகையாகவும் மாறிட்டபடினால அதை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உரிமையோடு வருகிறார். அவருக்கு அந்த உரிமை உண்டு, அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனா இவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று அந்த சுத்திகரிப்பை அந்த ஜனங்கள் நிராகரித்த போது ஆண்டவர் அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறார். அல்லேலூயா. தேசத்தில் கனி இல்லை, ஆலயத்தில் ஐக்கியம் இல்லை. தேசத்தில் வருகிறார், அத்திமரத்தை பார்க்கிறார், அத்திமரத்தில் கனி ஒன்றும் இல்லை என்பதை காண்கிறார். ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். காரணம், அவருக்கு உரிமை உண்டு. அது அவருடைய பிதாவின் வீடு, அது ஜெப வீடு. ஆனால் அந்த ஜனங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. காரணம், நாம கேள்வி கேட்கிற நிலையில அவர் கிடையாது. அவர் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா, அவர் எஜமா, நாம் அவருடைய அடிமைகள். அவர் குயவன், நாம் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்கள். அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க. அப்பாவை பார்த்து பிள்ளைங்க கை நீட்டி பேசக்கூடாது. அல்லேலூயா. நீ ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்வி கேட்கிறியா? ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு நிறைய கேள்விகள் உனக்குள்ள எழும்புதா? அது அவருடைய பிதாவின் வீடு. அவர் குயவன். இந்த மண்ணின் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையா? நம்மெல்லாம் மண், நம்மெல்லாம் பொண்ணு இல்ல, மண்ணு.
நீங்க ஒருவேளை உங்களை பொண்ணா நினைக்கலாம். இல்ல, நாம மண்ணன். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துல வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிந்தை வரணும், நான் ஒரு மண்ணான மனுஷன், எண்ணப்படுவதற்கு நான் ஏமாத்து. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடும். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அவர் குயவன், நாம் களிமண்கள். நாம் அவருடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறோம் என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் எண்ணப்படுவதற்கு நாம் ஏமாத்துறோம். அதனால மேட்டிமையான சிந்தையாயிராமல் உன்னை தாழ்த்த, நீ உன்னை மண் என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 2 காரணங்கள், ஒன்று தேசத்தில் ஐக்கியம் கனி இல்லை, ஆலயத்தில் சுத்திகரிக்கும்படி அவர் போகிறார், அவருக்கு உரிமை உண்டு, அவரை போய் அவர்கள் வரவேற்றிருக்கணும். நீர் வாரும், நீ சுத்திகரியும், உமக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி அவரை வரவேற்றிருக்கிறவர்கள், வரவேற்றிருக்க வேண்டியவர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்டுட்டார். அதனால அவர் அமைதியை வெளியேறிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் அமைதியா போயிடுவார். சிம்சோனை விட்டு தேவ ஆவியானவர் நீங்கினார். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதுக்கும் போகிறதுக்கும், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதுக்கும் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் வரும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும், ஒரு அசைவு இருக்கும், போகும்போது அமைதியா போயிடுவார். சிம்சோனை விட்டு தேவ ஆவியானவர் நீங்கினார், சவுலை விட்டு தேவ ஆவியானவர் நீங்கினார். வரும்போது ஆர்ப்பாட்டம் இருக்கும், போகும்போது அமைதியா போயிடுவார். சாத்தான் வரும்போது மெதுவா வந்து உட்காந்துப்பான். எப்படி வந்து உட்காருவான்? போகும்போது அலக்கழிச்சுட்டு போவான். இதுதான் ஆண்டவர் வர்றதுக்கும் சாத்தான் வர்றதுக்கும் வித்தியாசம். அமைதியா வந்து உள்ள உட்காந்துக்கும், திடீர்னு கத்தம் வந்து, ஏன் அமைதியா தான்றா இருந்தது, ஏன் திடீர்னு இப்படி கத்துதுன்னா அது அலக்கழிச்சுட்டு போகும்போது. கவனிங்க, ஆண்டவர் அமைதியா வெளியேறாரு. அவருடைய இருதயம் அவருடைய சித்தம் செய்கிற இடத்துல போய் தங்கணும்னு விரும்புறாரு. அப்போதான் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுல போய் அங்கே தங்கினார். அதான் நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம்ல, மத்தேயு 21:18 வாசிங்க. அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். ரா தங்கினார் 17ஆம் வசனமா?
அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத் தங்கினார். அங்கே ராத் தங்கினார். அங்கே ராத் தங்கினார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். ஆதியாமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துப்பீங்கன்னா அங்கே முதல் 2 வசனங்கள்ல 2 தூதர்கள் சோதோம் குமரா பட்டணத்துக்கு போவாங்க. 18ஆம் அதிகாரத்துல 3 பேர் வருவாங்க ஆபிரகாமை தேடி. அதுல ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் ஆபிரகாமோடு தங்கிடுவார். 2 பேர் புறப்பட்டு சோதோம் குமரா பட்டணத்துக்கு போவாங்க, சோதோமை அழிப்பதற்கு. ஆனா சோதோமில லோத்து இருக்கிறான். அந்த லோத்துவை ஆண்டவர் மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே வீட்டின் எல்லைக்குள்ள போறார். அந்த சோதோமின் எல்லைகள்ல போனா லோத்து அவர்களை அந்த 2 தூதர்களை வரவேற்கிறான். நீர் வந்து எங்களோடு ராத் தங்க வேண்டும் என்று கேட்டார். தூதர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க வீதியிலே ராத் தங்குவோம். எங்க ராத் தங்குவோம்? வீதியிலே ராத் தங்குவோம், வீட்டுக்குள்ள வரமாட்டோம் நாங்க. காரணம் சோதோமனுடைய அக்கிரமம் வான பரியந்த எட்டினதா. சோதோமனுடைய பாவத்தினுடைய நிலை அந்த உச்சத்தை போய் தொட்டுடுச்சு. இனிமே இதை விட்டு வைக்க கூடாது என்று ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. சோதோம்னா அக்னின்னு அர்த்தம், பர்னிங். அந்த பட்டணத்தை எரிக்கும்படி தேவன் விரும்பினார். காரணம் சோதோமனுடைய அக்கிரமம் வானபரியந்த எட்டிற்று. அதனால அந்த வீட்டுக்குள்ள கூட பிரவேசிக்க முடியல ஆண்டவரால. நாங்க வீதியிலே ராத் தங்குவோம். அவன் வருந்தி கூப்பிட்டதுனால தான் உள்ள போனார். அதே மாதிரி ஆண்டவர் எருசலேம் நகரத்துல கூட அவரால் ராத் தங்க முடியல. பெத்தானியாவுல போய் அங்கே ராத் தங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெத்தானியாவுல என்னுடைய சிறப்பு என்னன்னா, இந்த 3 நபர்கள், மார்த்தாள், மரியாள், லாசரு. இன்னைக்கு ராத்திரியும் உங்க கிட்ட நான் ராத் தங்கணும்னு விரும்புறேன்றாங்க. அல்லேலூயா. இது பொழுது போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று. உன் கூட நான் தங்கணும்னு விரும்புறேன். தேவன் தங்குகிறதுக்கு ஏற்ற இருதயமா இந்த 3 பேருடைய வாழ்க்கை இருந்தது. இந்த 3 பேருடைய வாழ்க்கை எங்க நீங்க பார்க்கலாம்னா, யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பெத்தானியாவுல லாசரு அவனுடைய வீட்டுல இயேசு கிறிஸ்து, வாசிங்க அந்த வசனத்தை. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். நல்ல கவனிங்க, அங்கே மார்த்தாள் பணிவிடை செய்தார். இவங்க 3 பேருக்கும் ஒரு பெயர் கொடுக்கலாம், சைலண்ட் வொர்க்கர். மரியாள் என்ன செஞ்சாங்கன்னா, நலதம் என்னும் தைலத்தை கொண்டு அதை இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். அல்லேலூயா. கவனிக்கலாம், ஆண்டவர் அங்கே உள்ள போனா அங்க யார் இருக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு பணிவிடை செய்வதற்கான ஒரு மார்த்தாள் அங்கே இருந்தாள். அந்த அம்மாவுக்கு பேரு, அந்த அம்மா பேசினதா நம்ம அந்த பகுதியில பார்க்கல. அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், there was a silent worker. சத்தம் இல்லாமல் ஊழியம் செய்யும் ஒரு பணிவிடைக்காரி. அல்லேலூயா. ஊழியம் கர்த்தருக்காக செய்யணும், சத்தம் இல்லாம செய்யணும். நீங்க விரும்புறீங்களா?
இந்த 2024 நீங்க ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்கிற நாட்களாய் இருக்க வேண்டும். Praise the Lord. அதை விரும்புறீங்களா? ஊழியம் செய்யணும் நிறைய பேருக்கு விருப்பம். ஆனா சத்தமில்லாம செய்யணுன்ற விருப்பம் இல்லை. ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கிறேன், நான் என் பேர் இப்படி, என்னுடைய பட்டம் இப்படி, என்னுடைய தோற்றம் இப்படி, என்னுடைய கிரியைகள் இப்படி, நான் எத்தனை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் தெரியுமா என்று தங்களை குறித்து, தங்களுடைய கிரியைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற சத்தங்களை தான் அதிகமா பார்க்கிறோம். என் ஆண்டவருக்கு ஊழியர்கள் தேவை. சத்தமில்லாம ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரியாக, ஒரு ஊழியக்காரனா நீ வருவியா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை ஊழியர்கள், சத்தமில்லாமல் ஊழியம் செய்யும் ஊழியர்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்றாரு, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6:6 வாசிக்கிறோம். சரியா? எறும்பு சுறுசுறுப்புக்கு அடையாளம். எறும்பு எதற்கு அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. எறும்பு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? எறும்பு சத்தம் போட்டதை பார்த்திருக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. எறும்பு சத்தம் போடுமா? எறும்பை குறித்து ஒரு ஆசிரியர் 16 குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது சத்தம் இல்லாமல் வேலை செய்யும். எறும்பு தன்னுடைய இருப்பிடத்தை சுத்தமா வச்சுக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சில காரியங்களை, அற்பமான ஜந்துக்களை காண்பித்து ஒரு பெரிய செய்தியை சொல்லிக் கொடுப்பார். அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. காலத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்குதோ இல்லையோ, எறும்புக்கு இருக்கு. சுறுசுறுப்பு மட்டுமல்ல, காலத்தை குறித்த அறிவு. கோடை காலத்தில் தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கும் எறும்பு. அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:16 சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. எறும்பினிடத்தில் போ, அதன் வழிகளை பார், காகங்களை பார் என்று சொல்கிறார். காகங்களை கவனித்து, காகம் வந்து உடனே என்ன பண்ணுவோம்? சில காரியங்களை கர்த்தர் கவனித்து பார்க்க சொல்றார். காகங்களை கவனித்து பாருங்கள். எறும்பினிடத்தில் போ, அதன் வழிகளை பார். அதுக்கு பிரபுவும் இல்ல, ராஜாவும் இல்ல. சண்டை போடாம போது, வரிசை பிசகாம போ. நமக்கு எவ்வளவு தலைவர்கள், சபையில எவ்வளவு தலைவர்கள், தேசத்துல எத்தனை தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் எத்தனை, நீதிபதிகள் எத்தனை, கவர்னர்கள் எத்தனை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபையில இருக்கிற தலைவர்கள் எத்தனை, பொருளாளர் எவ்வளவு, செயலாளர் இவ்வளோ இருந்து கூட சண்டை. இத்தனை தலைவர்கள் இருந்து கூட சமாதானமா இல்ல. அதனால அடிக்கடி சண்டை வருது. யாருன்னா சூனியம் வச்சிருப்பானோ, யாரோ என் குடும்பத்தின் மேல பொறாம பாஸ்டர் என் வளர்ச்சிக்கு, அதனால ஏதோ பண்ணி வச்சிட்டான். ஒன்னும் பண்ணி வைக்கல. நீ இன்னைக்கு போய் நேரம் எறும்பை போய் பாரு. அங்கங்க ஊழியக்காரனை போய் தேடி பார்க்காத. தீர்க்கதரிசனம் சொல்ற ஊழியக்காரன், சூனிய மந்திரம் எடுக்கிற ஊழியக்காரனை தேடாத. உன் வீட்டுல எறும்பு புத்து இருந்தா போய் பாரு. எறும்பினிடத்தில் போ, அதன் வழிகளை பார், அதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுல பிரபுவும் ராஜாவும் அதுக்கு இல்ல. ஆனா சண்டை போடாம தன்னுடைய வரிசையில போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அற்பமான ஜந்துவை கொடுத்து ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கிறாரு. ஆறறிவுள்ள ஒரு மனுஷனுக்கு தேவன் கையாளுகிற ஒரு 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 சிஸ்டம் என்னன்னா, எறும்பை போய் பாரு, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளப்பா. சத்தம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் தேவை. சத்தம் இல்லாம ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி தேவை. எத்தனை பேர் அப்படி வரணும்னு விரும்புறீங்க? இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நாங்க அப்படியே பிரபலமா
அப்படி யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி விரும்புறீங்களா? அந்த ஊழியக்காரெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இயேசுவை போல. Praise the Lord. இயேசு மார்க்கு சுவிசேஷ புத்தகத்துல ஒரு சிறந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்துல பாரு, அற்புதங்கள் அதிகம், உபதேசம் குறைவு. மார்க்ல மட்டும் அற்புதங்கள் அதிகம், உபதேசம் குறைவு. யோவான்ல வெறும் 7 அற்புதங்கள் தான், உபதேசங்கள் அதிகம். ஒரு ஊழியக்காரன் பேச்ச குறைக்கணும், வேலை அதிகரிக்கணும். எதை குறைக்கணும் சொல்லுங்க? அவனுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். அதனால்தான் மார்க்ல கிரியைகள் அதிகமா பார்க்கலாம், உபதேசங்கள் குறைவா இருக்கும். அதனால இந்த வாய்க்கு ஒரு காவல் போட்டுங்க. இந்த வருஷத்துல 1ஆம் தேதினா ஒரு தீர்மானம் எல்லாம் எடுப்போம்ல, எடுத்துட்டு அப்படி காத்துல பறக்க விட்டுருவோம்ல, அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் வாய் மீறாதபடி காத்துக்கொண்டேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படாது. பக்தி விருத்திக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகள் அது இருக்கும்னா கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுவேன். நாம பேசும்போது மற்றவங்க நம்ம காதை மூடிக்க கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும். அப்படி இருக்கணும் நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள். அல்லேலூயா. ஆனா அந்நிய பாஷை ரொம்ப நல்லா பேசுறோம், சக மனிதர்களோடு பேசும்போது உரையாளர்கள் சரியில்லையே. ஆகவே இந்த வாய்க்கு ஒரு காவல் போட்டுருங்க. ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. எதுக்கு காவல் வைக்கணும்? வாய்க்கு காவல். எங்க சபை ஜனங்க ஐயா தண்ணி ஜோம் பண்ணி கொடுங்கயான்னோம், என்ன ஜோம் பண்ணி கொடுங்கன்னோம், வீட்டை சுத்தி தெளிக்கிறதுக்கு. நான் சொல்லுவேன், ஜோம் பண்ணி தரேன், முதல்ல உன் வாயில தெளிச்சுக்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் எண்ணெய் எடுத்து வாயில பூசிக்க. ஜெப எண்ணெய் எடுத்து என்ன பண்ண சொல்லுங்கப்பா, ஐயா கிட்ட ஜோம் பண்ண வாங்க, அது எண்ணெயும் தண்ணியும் கொண்டு வாங்க, ஜோம் பண்ணி தருவாரு. முதல்ல எங்க தெளிங்க சொல்லுங்கப்பா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. தீயன எதையுமே நாட விடாதையும், தீயன எதையுமே நாட விடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா, உயர்த்தினேனையா. மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தார். அந்த என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கவனிக்கலாம். அடுத்தது அந்த வீட்டுல இன்னொரு ஊழியமும் நடக்குது. அது என்ன ஊழியம்னா, அங்க ஒரு ஆராதனை நடக்குது. There was a silent worshipper.
ஐயா, சத்தமில்லாம தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஆராதனையாளன் மரியாள். இந்த மரியாள் என்ன பண்றாங்க, இயேசுவின் பாதத்துல தன் கையில வைத்திருக்கிற நலதம் என்னும் தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை ஊற்றினாள் என்று யோவான்ல பார்க்கிறோம். மார்க் 14:3 என்ன சொல்றாருன்னா, அதை உடைத்து ஊற்றினாள் என்று பார்க்கும். அல்லேலூயா. அப்படின்னா அங்கே நடக்கிறது என்னன்னா, ஒரு வர்ஷிப் நடக்குதுங்க. அங்க ஒரு ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில சத்தம் இல்ல, ஆனா வாசனை இருக்கு. நாம பண்ற ஆராதனையில சத்தம் இருக்கு, ஆனா வாசனை இல்லைங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? நாம பண்ற ஆராதனையில சத்தம் இருக்கு, ஆனா வாசனை இல்லை. மரியாள் செய்த ஆராதனையில அவள் உடைத்தாள். அந்த வீடு முழுதும் பரிமள தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அப்படின்னா ஆராதனைனா என்னன்னா, எழும்பி நிற்போம், கைகளை உயர்த்துவோம், கைகளை அசைப்போம், கைகளை தட்டுவோம். இது ஆராதனையினுடைய ஒரு பகுதி. ஆராதனைக்கு இன்னொரு பகுதி இருக்கு, அது தெரியுமா? இருதயம் உடைவது. என்னது? இருதயத்தை உடைத்து ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றி விடும். கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயம்னா நொறுங்குண்ட இருதயம். சங்கீதம் 51 சங்கீதம் 15:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை எது தெரியுமா? நம்மை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை. நீங்க தேவ சமூகத்தில் வந்து உங்களை உடைச்சிருங்க. அதுதான் அன்னாலும் சொல்றான், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. இந்த இருதயம் கடினமா இருக்கக்கூடாது. இந்த இருதயம் பாரம் நிறைந்ததா இருக்கக்கூடாது. இந்த இருதயம் லேசா மாறணும். இந்த இருதயம் லேசா, இந்த இருதயத்திலிருந்து வரக்கிற துதியை கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா மூலமா ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொன்னார். பாடல்கள்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல, வர்ஷிப் லீடர்ஸ்ல குறைவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஆராதனை, எங்க பார்த்தாலும் வர்ஷிப் லீடர், எங்க பார்த்தாலும் ஒரு சிடி, ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டுட்டு பிரபலம் ஆயிடுறான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். அதுல உடைக்கப்படுவதே இல்லைங்க. ஆராதனையினுடைய உச்சம் எது தெரியுமா? என்னை உடைத்து ஊற்றுவதுதான் ஆராதனுடைய உச்சம். அல்லேலூயா. ஆடல் பாடல் ஆராதனை கிடையாது, சரியா? உன்னை தேவனுக்கு என்பதாக உடைப்பதுதான் ஆராதனை. எது மேன்மையோ அதை கர்த்தருடைய சமூகத்துல உடைச்சிருங்க. இதை 200 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுத்திருக்கலான்றான். 200 பணம்னா அது ஒரு பணம் ஒரு நாள் கூலி. அல்லேலூயா. இது வீண் செலவு என்னத்திற்குன்றான். அது வீண் செலவு அல்ல, அது விலையேற பெற்றவருக்கு கொடுக்கிற செலவு. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு மனுஷன் விலையேற பெற்றதை பார்க்கிறானோ, அப்போ விலையேற பெற்றதை அவருக்கு கொடுப்பான். விலையேற பெற்றது இருதயத்திலிருந்து வடிகிற கண்ணீர். இருதயத்தை கொடுத்து பாருங்க. தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் உடைஞ்சு பாருங்க. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பெல்லாம் உடைஞ்சு பாருங்க. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையே ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பதாக தன்னை உடைப்பதுதான் சிறப்பு. ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன். சங்கீதம் 51 சங்கீதத்தை அவன் எழுதும் பொழுது என்ன காரணத்துக்காக எழுதினேன்னு சொல்றான்.
பத்சபால் இடத்துல பாவம் செய்த போது எழுதப்பட்ட சங்கீதம் அது. அல்லேலூயா. அந்த பாவம் செய்யறான், உரியாவை கொன்னுடுறான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. பத்சேபாலுக்கும் இவனுக்கும் மட்டும்தான் தெரியும். உரியாவை கொன்னுட்டு உரியாவின் மனைவி எடுத்துக்கிட்டான். எல்லாருக்கும் என்ன எண்ணம்? ராஜா ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு. ராஜா ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு. இவன் விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தனா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். 2 வருஷம் மூடி மறைச்சான். 2 வருஷம் சென்ற பின்பு கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புறார். தீர்க்கதரிசி அனுப்பி தீர்க்கதரிசி குறையை சுட்டி காண்பித்த உடனே தன் இருதயத்தை திறந்துட்டான். சரியா? நாம தேவனுக்கு முன்பதாக நாம செய்த தப்பிதங்களை மூடுவோம்னா கர்த்தர் அதை திறப்பாரு. இவன் மூடுனா கர்த்தர் அதை திறந்தார். இவன் திறந்தான், கர்த்தர் அதை மூடிட்டார். சங்கீதம் 32ஆம் சங்கீதமும் அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாடல்கள் தான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இவன் மூடுனா தேவன் திறந்தார். எல்லாருக்கும் முன்பதாக வெட்ட வெளிச்சமா காண்பிட்டார். இதை உணர்ந்த தாவீது பாடுறான், நான் உமக்கு முன்பதாக அதை நான் திறக்கிறேன். இவன் திறந்தான் பாருங்க, தேவன் அதை மூடிட்டார். இன்னைக்கு கூட ஆராதனைன்னா என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக நம்மை திறப்பதுதான் ஆராதனை. நீ இன்னைக்கு எல்லாருக்கும் மூடி மறைச்சிருக்கலாம், யாருக்குமே ஒன்னும் தெரியாது நீ நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரிய நீ செய்த செயல். Praise the Lord. நாள் ஒன்று வரும், தேவன் நீ மூடினதை கர்த்தர் திறப்பார். அப்போ உன் தலை குனியும். இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணு, நீ அதை திறந்துரு. கர்த்தர் யாருக்குமே தெரியாம மூடிடுவார். மரியாள் திறந்தாள், உடைத்தாள், ஊற்றினாள். வாசனை, வீடு முழுவதும் வாசனை. உன் வாழ்க்கை வாசனை நிறைந்த வாழ்க்கையை மாற்றுவார். ஆராதனை சத்தமில்லாத ஒரு ஆராதனை செஞ்சுப்பார். அடுத்தது ஒரு நபர் இருக்கு, சைலண்ட் வண்டர். யோவான் 12:10-11 வாசிக்கிறோம். சத்தமில்லாத ஒரு அற்புதம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த அற்புதத்துக்கு பேர் என்ன தெரியுமா? லாசரு. லாசரு பேசினதெல்லாம், பிரசங்கம் பண்ணினாலாம் பைபிள்ல நமக்கு போடல அந்த பகுதியில். லாசருவை, உயிரோடு எழுந்திருக்கிற லாசருவை பார்க்கறதுக்காக தான் அங்க வந்தாங்க. இயேசு அடுத்த பட்சத்தமா தான் போயிட்டாரு. அல்லேலூயா. லாசரு பிரசங்கம் பண்ணல, அற்புதம் செய்யல. ஆனா இயேசுவை விட லாசருவை பார்க்கிறதுக்கு தான் அன்னைக்கு அநேக மக்கள் வந்துட்டாங்க. There was a silent wonder. இங்கே சத்தம் இல்லாத ஒரு அற்புதம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அற்புதம் செய்யுங்க, சத்தம் இல்லாத ஒரு அற்புதம். அல்லேலூயா. இதற்காகத்தான் ஆண்டவர் காத்திருந்தார். அவர் எதிர்பார்த்தது தேசத்தில் இல்லை, அவர் எதிர்பார்த்தது ஆலயத்தில் இல்லை, அவர் எதிர்பார்த்தது பெத்தானியாவில். அதனால்தான் பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும்னு விரும்புறார். உன் கூட நான் இன்னைக்கு வந்து ராத்தங்கணும்னு விரும்புறேன். உன் கூட நான் வந்து ராத்தங்கணும்னு விரும்புறேன். நீ ஒரு சத்தம் இல்லாத ஒரு பணிவிடைக்காரியா முன் வருவியா? நீ சத்தம் இல்லாத ஒரு ஆராதனையை நீ செய்வியா? நீ சத்தம் இல்லாத ஒரு அற்புதத்தை உன்னால் செய்ய முடியுமா? கண்களை மூடலாமா? சத்தமில்லாத சாட்சியாக வாழணும். சத்தமில்லாத ஒரு ஆராதனை கொடுக்கணும். சத்தமில்லாத ஒரு பணிவிடை ஊழியத்தை செய்யணும்.
என் பேர் பிரஸ்தாபமாக வெளியே வர நான் பிரபலமடையணும்னா விரும்ப மாட்டேன். நான் உனக்குள்ள தாழ்மையான எனக்கு உங்க பாதம் ஒன்றே போகிறேன். எனக்கு உங்க சமூகம் ஒன்றே போகிறேன். என் கூட சேர்ந்து இந்த பாடலை மீண்டுமா பாடலாமா? பாதம் ஒன்றே பாதம் ஒன்றே எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குன, நாதனை துங்கமை வேதனை பொங்குன, காதலுடன் தூய தூதர் தோழும் செய் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரீதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரீதி பொங்கிட, பாரில் நடந்தற்போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசத்தைலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசத்தைலத்தை, ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். உங்க வலது கையை உயர்த்தி, மற்ற எல்லாமே என்னை விட்டு எடுபட்டு போகும். என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு உங்க சமூகம். உங்க சமூகத்துல நான் ஒரு சத்தம் இல்லாத ஒரு ஊழியக்காரனா நான் நிப்பேன். என் இருதயத்தை உடைச்சு உங்க சமூகத்துல ஊற்றுவேன். சத்தம் வராது, வாசனை மட்டும்தான் வரும். நற்குணங்களை மட்டும்தான் வெளிப்படுத்துவேன். வலது கையை உயர்த்தி, நானும் அப்படி இருக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்துங்க. ஏதோ பிரசங்கத்துக்கு மார்க் போடுறதுக்காக கர்த்தரை நீங்க கொண்டு வரல. வாழ்க்கையின் மாற்றங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அவர் குயவன், நாம் அவருடைய கரத்தின் கிரியை. இது இன்னைக்கு ஒப்பு கொடுப்பியா? பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பியா? என் கூட சேர்ந்து பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். மீண்டும் ஒரு விசை, பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்திலே வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தூய ஆவியானவர் பலமான கிரிகளை செய்யும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் உங்க சமூகத்தை நேசிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவர்கள் மேல எடுபடாத நல்ல பங்கை நீர் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்ட எல்லாரும் பிளஸ் பண்ணுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.